வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காரில் சைடு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிற்காது. அது எப்படி வேறு ஒரு மெத்தட் மூலிமா மஷ்ரூம் பஞ்சர் சொல்லுவாங்க, அது எப்படி போடுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கு. அதுக்கு முதல்ல ஸ்ட்ரைட்டாக எந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கு பீஸை எடுத்துகிட்டு ட்ரில் பண்ணிடுங்க. ட்ரில் பண்ணிட்டு 6W அந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 6W 8W 9Wன்ற இதில் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மஷ்ரூம் பேட்ச்சு. அந்த பேட்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு சும்மா ஒரு அளவுக்காக வாஷர் வச்சுருக்க பாருங்கள். இந்த வாஷர் அளவுக்கு கரெக்டாக அந்த மைய பகுதியை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஒரு நம்மக்கிட்ட உங்களுக்கு இந்த பஞ்சர் தேய்க்கிறதுக்குலாம் மிஷின்ஸ் வச்சுருப்பீங்க ஜென்ரலாக எல்லாருமே. அந்த மிஷின் வச்சு நல்லா அந்த அந்த மேலே இருக்க இதை மட்டும் பிளாக் இந்த கார்பன் லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் மேலே சொல்யூஷன் அப்ளை பண்ணி, ரொம்ப தேய்ச்சிட்டிங்கனாலும் கஷ்டம். அது நம்ம வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் ரொம்ப கம்மியாக தான் தேய்ச்சிருப்பேன். அதை தேய்ச்சிட்டு நீங்கள் நல்லா அந்த சொல்யூஷன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மஷ்ரூம் ப்ளக்லேயே கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. நான் நார்மல் சொல்யூஷன் தான், ஒரு பெரிய சொல்யூஷன் இல்லை. சொல்யூஷன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம்பியை அந்த ஹோல் வழியாக விட்டிங்கன்னா அந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு. அதை என்ன பண்ணுங்கள், நீ ஒரு கட்டிங் பிளேயரோ நோஸ் பிளேயரோ அதை வச்சு அப்படியே பொறுமையாக இருக்கணும். ரொம்ப வேகமாக எடுத்தாலும் சில நேரத்தில் பிஞ்சு வந்துடும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தாலும் தெரியும் நான் எவ்வளோ பொறுமையாக எடுப்பேன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் சொல்யூஷன் தராலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், கொஞ்சம் வலிக்கிட்டும் வந்துடும். இன்னும் கொஞ்சம் கிரிப்பும் கிடைக்கும் சொல்யூஷன் அதிகமாக தரதுனால. அதுக்கு மெயினான விஷயம் என்னென்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா படிஞ்சிருக்கணும். ஒரு இடத்துல தான் மடங்கி இருந்தாலும் உங்களுக்கு அது நிற்காது. பிடிச்சிட்டு இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் போல் ஏர் செக் பண்ணுறோம். அதை ஏர் செக் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிவிட்டு நாங்கள் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது மஷ்ரூம் பஞ்சர் ஆட்டோமேட்டிக்காக சீல் ஆகிடும்.